Hello friends, welcome back to Amazing DIY World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த ஆன்லைன் கிளாसेसல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் மேக்ஸिमम கேக்குற क्वेश्चन என்ன அப்படினா மேம் நான் வந்து கூட போட கத்துக்கணும் ஆனா வந்து ரொம்ப ஃபாஸ்டா கத்துக்கணும் எனக்குல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது வீட்ல வர்க் இருக்கு ரொம்ப வேகமா போடணும் அந்த மாதிரி ஏதாவது கத்து கொடுங்க அப்படினா கேக்குறாங்க மேக்ஸिमम வர क्वेश्चंस வந்து இததான் இருக்கு உங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ இதுல வந்து நான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போடக்கூடிய ஒரு சூப்பரான ஃபோன் பேக் எப்படி செய்யறது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நான் சொல்லி தர போறேன் உங்களுக்கு 2 hours இருந்தா போதும் இந்த ஃபோன் பேக்கை நீங்க வந்து சூப்பரா போட்டு முடிச்சிடலாம் யாருக்கும் gift பண்றதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பீட் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் இது வந்து பிக் சைஸ் பீட் இதுல வந்து எல்லா கலருமே இது வந்து நான் வந்து ஒயிட் கலர் டிரான்ஸ்பரன்ட்ல வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த கலர்ல வேணாலும் இந்த பீட் வந்து கிடைக்கும் நீங்க இந்த மாதிரி பீட் வாங்கணும் இந்த பிக் சைஸ் பீட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம் நீங்க வந்து சின்ன சைஸ் பீட் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நான் ஏன் பெரிய சைஸ் பீட் யூஸ் பண்றேன் அப்படினா உங்களுக்கு வந்து வேகமா போட்டு முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பீட் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க வந்து ஆன்லைன் கிளாसेसல சேரணும்னு நினைச்சீங்கனாலும் என்னோட வாட்ஸ்அப்ல chat பண்ணுங்க டீடைல் சொல்றேன் இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் வயர்ல ஃபோன் பேக் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம் இதுக்கு வந்து இந்த லாவெண்டர் கலர் வயர் யூஸ் பண்ணிருக்கேன் இந்த வயர் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எங்களுடைய வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு வெப்சைட் லிங்க் தேவைப்படுது அப்படினா என்னோட வாட்ஸ்அப்ல chat பண்ணுங்க ஜஸ்ட் ஹாய் அனுப்புங்க நான் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்றேன் இப்போ ஃபர்ஸ்ட் மெஷர்மென்ட் எடுத்துக்கலாம் மெஷர்மென்ட் வந்து நான் 5 அடி எடுத்துர்க்கேன் 5 அடியே போதுமானது பீட்ஸ் வந்து இந்த மாதிரி பீட் வந்து ஒரு 2 பாக்கெட் வாங்கி வெச்சுக்கோங்க 5 அடி எடுத்துட்டு கட் பண்ணிடலாம் இந்த வயருடைய மெஷர்மென்ட்டை எடுத்துட்டு நீங்க வந்து அடுத்தடுத்த வயர்கள் கட் பண்ணிக்கோங்க மொத்தம் வந்து 12 வயர்ஸ் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து 12 வயர்ஸும் கட் பண்ணிட்டு காட்றேன் இப்போ பாருங்க 12 வயர்ஸும் நான் கட் பண்ணிட்டேன் இத வந்து ஈக்குவலா ஃபோல்ட் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம் அப்பதான் வந்து நாட் போடுறது நீங்க வந்து ஃபாஸ்டா போடுறதுக்கு முடியும் இப்போ நாட் போடுறது எப்படிங்கறதோ காட்றேன் இது வந்து நீங்க ஃபர்ஸ்டே பாத்துறீங்க நம்ம சேனல்ல அப்படினா உங்களுக்கு நாட் போடுறது எல்லாம் தெரியும் இதுவரை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா இந்த நாட் போடுறதை நீங்க பழகிக்கோங்க இதுவரை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு பாருங்க ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க அது வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷனலா இருக்கும் இப்போ 2 வயரை எடுத்துட்டு வலது கையில ஒரு வயரையும் இடது கையில ஒரு வயரையும் வெச்சுக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஈக்குவலா மடிச்சு தான் வச்சிருக்கோம் அதனால மடிக்க தேவையில்லை இப்படி எடுத்துட்டு ரைட் ஹேண்ட்ல இருக்கிற வயரை லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற வயருக்கு மேல போட்டுட்டு கீழ இருக்கிற வயரை மேல வெச்சுக்கலாம் ரைட் சைடுல இருக்கிற வயரை லூப்புக்குள்ள விட்டுறலாம் இப்போ வந்து 4 வயரையும் ஒரே டைம்ல இழுங்க அப்பதான் வந்து நாட் வந்து நமக்கு கரெக்ட்டா வரும் இந்த மாதிரி இழுத்து டைட் பண்ணிருங்க இந்த 4 வயர்களும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை ஈக்குவலா இல்லைன்னா கொஞ்சமா லூஸ் பண்ணி எந்த பக்கத்துல வந்து அதிகமா இருக்கோ அதை லூஸ் பண்ணிட்டு கீழ் பக்கமா இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 பக்கமுமே ஈவனா வந்துரும் ஒவ்வொரு நாட் போடும்போதும் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா வயர்கள்லயும் நாட் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு 6 நாட்ஸ் கிடைக்கும் பாருங்க இப்போ வந்து எல்லா வயர்களையும் நான் நாட்ஸ் போட்டு வச்சிட்டேன் இப்போ வந்து 6 நாட்ஸ் இருக்கு இதுல வந்து 2 வயர்களா எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இத வந்து 2x2 டைமண்ட் டிசைன்னு சொல்லுவாங்க அது எப்படி போடுறது அப்படிங்கறத சொல்றேன் இப்போ 2 நாட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சுக்கலாம் எந்த இடத்துல வைக்கணும்ங்கறத கவனமா பாருங்க நிறைய பேர் வந்து இதுல தான் வந்து மிஸ்டேக் பண்றீங்க இப்போ இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சிட்டு பாத்தீங்க அப்படினா மேல வந்து ஒரு X மாதிரி ஒரு ஷேப்ல வயர்கள் மீட் ஆகும் அதே மாதிரி கீழேயும் X ஷேப்ல வயர்கள் மீட் ஆகும் இந்த மாதிரி நீங்க வெச்சுக்கணும் வச்சிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை தான் ஃபோல்ட் பண்ணனும் இந்த X மாதிரி மீட் ஆகுது பாருங்க இதுல வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை ஃபோல்ட் பண்ணிக்கணும் ரைட் சைடு இருக்கிற வயரை அதுக்கு மேல சுத்திக்கணும் சுத்திட்டு கீழ இருக்கிற வயரை மேல வச்சிட்டு ரைட் சைடுல இருக்கிற வயரை லூப்க்குள்ள விட்டுட்டு நாட் வந்து இழுத்து டைட் பண்ணிடணும் இந்த நாட் வந்து நல்லா நெருக்கமா வரணும் அதனால நல்லா இழுத்து டைட் பண்ணி விடுங்க 2 நாட்ஸுக்கும் இடையில வந்து கரெக்டா ஃபிட் ஆயிருக்கணும் அதை வந்து கவனமா பாருங்க அதே மாதிரி திருப்பி வச்சிட்டு கீழேயும் அதே மாதிரியே நாட் போடணும்
கீழேயும் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எப்போதுமே வந்து கிராஸ் நாட் போடும்போது லெஃப்ட் சைடு ஒயர் தான் ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணணும். அதுக்கப்புறமா ரைட் சைடு ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு இதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து 2x2 டைமண்ட் டிசைன் சொல்லுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு டைமண்ட் டிசைன் நமக்கு கிடைச்சிருச்சு. இதே மாதிரி அடுத்து இருக்கிற 4 ஒயர் அடுத்து வந்து இன்னும் 4 நாட்ஸ் இருக்கு பாருங்க. அதுலயும் 2 நாட்ஸை சேர்த்து இந்த மாதிரி டைமண்ட் டிசைன் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நான் வந்து அந்த மாதிரி எல்லா ஒயர்கள்லையும் எல்லா நாட்ஸ்லையும் டைமண்ட் டிசைன் போட்டு வச்சுட்டேன். 3 டைமண்ட் டிசைன் கிடைக்கும். இந்த டைமண்ட் டிசைனை யூஸ் பண்ணி இந்த பீட்ஸையும் யூஸ் பண்ணி எப்படி ஜாயின் பண்றதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுல பாருங்க, நமக்கு வந்து மொத்தம் 8 ஒயர்கள் இருக்கு. இந்த 8 ஒயர்களை எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க. இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல வச்சிருக்கேன். இப்போ இதுல எந்த இடத்துல பீடை கோர்க்கிறதுன்னு சொல்றேன் பாருங்க. ரைட் சைட்ல 2 ஒயர்கள் இருக்கு இல்லையா, இதுல கீழே இருக்கிற ஒயர்ல தான் ஃபர்ஸ்ட் பீடை கோர்க்கணும். இந்த மாதிரி கீழே இருக்கிற ஒயர்ல ஃபர்ஸ்ட் பீடை கோர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடில் நான் வந்து பீடு கோர்த்துட்டேன். அடுத்து இன்னொரு டைமண்ட் எடுத்துக்கலாம். இன்னொரு டைமண்டில் எந்த இடத்துல பீடு கோர்க்கிறதுன்னு சொல்கிறேன். இன்னொரு டைமண்டில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து 2 ஒயர்கள் மேல் நோக்கி இருக்கும் இல்லையா, அதில் கீழே இருக்கிற ஒயரில் நம்ம வந்து பீடை கோர்த்துடணும். இப்போ 2 டைமண்ட்ஸையும் பக்கம் பக்கம் வச்சு பார்க்கும்போது 2 பீட்ஸும் இருக்கிற ஒயர் வந்து எக்ஸ் ஷேப்பில் மீட் ஆகும். அந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். சேம் நம்ம வழக்கமாக போடுற மாதிரி தான் லெஃப்ட் சைடு ஒயரை ஃபர்ஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைட் சைடு ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போடணும். நாட் வந்து நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. 2 பீடுக்கும் இடையில வர மாதிரி நாட் வந்து போட்டுருங்க. பாருங்க, இப்போ வந்து 2 டைமண்ட் டிசைனையும் நம்ம ஒரு நாட் போட்டு ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இன்னும் 3 நாட்ஸ் போட்டு இந்த இடத்துல ஒரு டைமண்ட் டிசைன் நம்ம போட போகிறோம். இந்த நாட் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாட் சரியா வந்துடும். நெருக்கமா போடுங்க. இனி அடுத்து எந்த இடத்துல பீடு கோர்க்கணும்னு சொல்றேன் பாருங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒயர்ல இந்த இடத்துல பீடை வந்து கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு அடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும்தான் பீடு இருக்கும், ஒரு சைடு வந்து நமக்கு நாட்டா இருக்கும். இந்த இடத்துல நீங்க நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போடுற நாட்ல மட்டும்தான் 2 இடத்துல பீடு கோர்க்க வேண்டியது வரும். அடுத்து போடுற நாட்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து ஒரு இடத்துல தான் பீடு கோர்க்கணும். இதே மாதிரியே இனி ரைட் சைட்ல போட்டுக்கலாம். ரைட் சைட்ல பாருங்க, இந்த பீடுக்கு மேல இருக்கிற ஒரு ஒயர்ல நம்ம வந்து பீடு கோர்த்துக்கலாம். பீடு கோர்த்துட்டு அந்த இடத்துலயும் இதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். நாட் போடுறதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஒயரை ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணும், அடுத்து ரைட் சைடு ஒயரை அதுக்கு மேலே சுற்றணும், அப்புறம் நாட் போடணும். அவ்வளோதான். போட்ட பின்னாடி மேலே பார்த்தீங்கன்னா 2 ஒயர்கள் எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகுது. இந்த மாதிரி மீட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம பீடு எதுவும் கோர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்க, நமக்கு வந்து இந்த இடத்துலையும் 2x2 பேட்டர்ன்ல டைமண்ட் கிடைச்சிருச்சு. பாருங்க, 2 நாட் வந்து வந்திருக்கு பாருங்க. கீழே வந்து 2 பீடும் வந்திருக்கு. இதே மாதிரி தான் நம்ம வந்து போட போறோம். கீழே திருப்பி வச்சுக்கலாம். கீழேயும் இதே மாதிரி ஷேப் நம்ம போடும்போது 2 டைமண்ட் டிசைனும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? இனி வந்து திருப்பி வச்சுக்கலாம். கீழேயும் பாருங்க, இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்ல 2 ஒயர்கள் மீட் ஆகுது. இந்த 2 ஒயர்களையும் ஃபர்ஸ்ட் பீடு கோர்த்துடலாம். 2 ஒயர்களை பீடை கோர்த்துட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். இது வந்து பிக் சைஸ் பீட் அப்படிங்கறதுனால நமக்கு வந்து கோர்க்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். சின்ன சைஸா நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். இது வந்து நல்ல நிறைய ஒயர்கள் அதுக்குள்ள போகும். அந்த அளவுக்கு இது வந்து ஹோல் நல்லா பெருசா இருக்கும். நம்ம ஃபாஸ்டாவும் இந்த கூடை வந்து போட்டு முடிச்சிடலாம். பாருங்க, 2 ஒயர்கள் மீட் ஆகுது. இதுல வந்து நம்ம நாட் போட்டுடலாம். நாட் வந்து 2 பீடுக்கும் இடையில வர்ற மாதிரி போடுங்க. நல்லா டைட்டா போடுங்க. அப்பதான் வந்து 2க்கும் சென்டர்ல கரெக்டா நாட் வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து இந்த பீடுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற பீடுக்கு மேல இருக்கிற ஒயர்ல பீடு கோர்த்துட்டு நம்ம நாட் போடலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடுல இருக்கிற பீடுக்கு மேல இருக்க ஒயர்ல பீடை கோர்த்துட்டு அங்கேயும் ஒரு நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேல வந்து பீடு கோர்க்க தேவையில்லை.
அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த டைமண்ட் டிசைன் கம்ப்ளீட் பண்ணணும். இதே மாதிரியே அடுத்து இருக்கிற டைமண்ட் டிசைனையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டான பிளேஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சென்டர்ல வர்ற நாட்ல இருக்கிற ரெண்டு பக்கம் வர்ற ஒயர்கள்ல பீடை கோர்த்துட்டு நீங்க வந்து டைமண்ட் டிசைன் போடணும். அதை மட்டும் கரெக்டா பார்த்து போடுங்க. பார்த்துட்டு நீங்க பீடை கோர்த்து நாட் போடுங்க. இந்த ஒரு லைன் வந்து நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா போதும், ரொம்பவே ஈஸியா போட்டுடலாம். ஜாயின் பண்ண பின்னாடி மேல இருக்கிற இந்த ரெண்டு இடத்துலயும் பீடு வந்து ஒரு பீடு கோர்த்துட்டு நாட் போடணும். மேல வந்து பீடு கோர்க்காம நாட் போடணும். அவ்வளவுதான். 3 டைமண்ட்ஸையும் இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்க, பேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நமக்கு பேஸ். நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் போட தேவையில்லை. இனி அடுத்து வந்து கார்னர் டர்ன் பண்ணிக்கலாம். கார்னர் வந்து எப்படி டர்ன் பண்றதுங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து நமக்கு 4 ஒயர்கள் கிடைக்கும். கிராஸ் ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா 4 ஒயர்கள் கிடைக்கும். அதுல சென்டர்ல இருக்க இந்த 2 ஒயர்கள்ல மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து பீடு கோர்த்துக்கலாம். டிஸ்டன்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல பீடு கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டா வந்துடும். இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஒயரை ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணிட்டு அடுத்து ரைட் சைடுல இருக்கிற ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போடுங்க. பாருங்க, நமக்கு இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப் கிடைச்சிருச்சு. பாருங்க, பீட்ஸ் வந்து நமக்கு முக்கோண வடிவத்துல கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து கார்னர். இனி அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரியே இந்த பீடுக்கு மேல இருக்கிற ஒயர்ல ஒரு பீடு கோர்த்து நாட் போடணும். அதுக்கப்புறமா ரைட் சைட்ல இருக்கிற பீடுக்கு மேல இருக்கிற ஒயர்ல ஒரு பீடு கோர்த்துட்டு நாட் போடணும். அவ்வளவுதான். அதுக்கு மேல எக்ஸ் ஷேப் வந்து மீட் ஆகும். அதுல ஒரு நாட் போட்டுக்கணும். பாருங்க, கார்னர் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரியே அடுத்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம போடணும். நாலு கார்னர்லயும் இதே மாதிரி போட்டுருங்க. நமக்கு 4 கார்னர்லயும் 2x2 பேட்டர்ன்ல டைமண்ட் டிசைன் கிடைக்கும். ட்ரையாங்கிள் ஷேப்ல பீடு வந்து நமக்கு கிடைக்கும். 4 கார்னரும் அதே மாதிரி தான் வரும். லெஃப்ட் சைட்லயும் வந்து நமக்கு 4 ஒயர்கள் இருக்கும். அந்த 4 ஒயர்கள்ல சென்டர்ல இருக்க 2 ஒயர்களை மட்டும் சேர்த்து பீடு கோர்த்து ஃபர்ஸ்ட் நாட் போட்டுருங்க. அடுத்து வந்து 2 ஒயர்கள் பக்கத்துல இருக்க 2 ஒயர்கள்லயும் ஒரு பீடு கோர்த்து 2 நாட் வந்து போட்டுறணும். மேல வந்து பீடு கோர்க்க தேவையில்லை. இதே பேட்டர்ன் தான் இந்த பேக் ஃபுல்லாவே நமக்கு கம்ப்ளீட் ஆகி வரும். அடுத்து போடுற ஃபைல் வந்து வீடியோ எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அதனால நான் காட்டல. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதே மாதிரி தான் நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் 4 கார்னரும் டர்ன் பண்ண பின்னாடி இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நம்ம போட வேண்டியது இருக்கும். நமக்கே தெரியும். பாருங்க, ஒயர்கள் வந்து எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகிற இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து 2 பீடு கோர்த்து போடணும். அடுத்து 2 சைட்லயும் 2 பீடு கோர்த்துட்டு 2 நாட் போடணும். மேல வந்து பீடு கோர்க்காம ஒரு நாட் போடணும். இதுதான் வந்து இந்த பேக்கோட பேட்டர்ன். இதே மாதிரி போட்டு இந்த பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த பேக் வந்து இதே மெத்தட்ல நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மொத்தம் வந்து 4 டைமண்ட்ஸ் நமக்கு ஹைட் கிடைச்சிருக்கு. ஒரு ஃபோன் வைக்கிற அளவுக்கு இந்த ஹைட் வந்து போதும். இன்னும் ஹைட் வேணும்னாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒயர் இருக்கும், நீங்க வந்து மேலே போடலாம். எனக்கு இந்த ஹைட் போதும் அப்படிங்கறதுனால இதோட நிறுத்திக்கிட்டேன். லாஸ்ட்ல வந்து ஒரு 2 லைன் வந்து பீடு இல்லாம போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு உள்ள இன்செர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 2 லைன் மட்டும் கிராஸ் நாட்ல பீடு இல்லாம போட்டுக்கோங்க. பீடு இல்லாம போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒயரை எல்லாம் இன்செர்ட் பண்ணிடுங்க. ஒயர் வந்து செகண்ட் ரோல இன்செர்ட் பண்ணுங்க. கிராஸா இன்செர்ட் பண்ணுங்க. எவ்வளவு லென்த் முடியுமோ அவ்வளவு லென்த்துக்கு ஒயர்களை இன்செர்ட் பண்ணிடுங்க.
இந்த பேக்குக்கு ஹேண்டிலும் லாக் வைக்கிற மெத்தடும் லாக் வந்து பட்டன் டெக்கரேட் பண்றதையும் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.